அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/4/2024 சனிக்கிழமை. நாளை சுபமுகூர்த்த நாள், நாளை பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்று முழு நாளும் துவாதசி தேதி உள்ளது. இன்று மாலை 3:50 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 3:50 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் வருகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். விரயத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்கோ உங்களுக்கோ வாங்கக்கூடாது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, புகழ் கிடைக்கக்கூடிய நாள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாராட்டுகளும் புகழும் கிடைக்கும். மக்கள் மற்றும் தொண்டர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாள். கலை உலகத்திலே நல்ல புகழ் பெருமை உங்களுக்கு ஏற்படும். சின்னத்திரை கலைஞர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும், புது வாய்ப்புகளும் தேடி வரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், மொபைல் சர்வீஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மிதுன ராசி என்பர்களே, திடீர் பயணங்கள் வருகின்ற நாள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் சில சிக்கல்கள், செலவுகள் வரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக, பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், டிப்ளமா படித்த மாணவர்கள், உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் பழைய விஷயங்களை நினைத்துட்டு இருக்கப்படாது. எது நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும்.
சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரிகளின் அன்பும் பாசமும் கிடைக்கும். இன்று ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், அரிசி, ரைஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. சிம்ம ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள், பணவரவு கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாள். எதிர்பாராமல் சில விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். அலைச்சல்கள் குறையும். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, துணிந்து செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஊழியர்களின் அனுசரணை, ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அரசு ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் நாள். பேங்கிங் செக்டார் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலத்தை தரும். மாலை நேரத்தின் பின்னர் சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் வெற்றிகளை தரும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் படிப்பதற்கு, விரும்பிய கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். IT துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். இதேபோல் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பெரியவர்கள், முதியோர்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கவும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கவும், தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே,
திடீர் பணவரவு உண்டு. நண்பர்கள் மூலமாக அல்லது வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, நலமான நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்கவும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இராணுவம், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மருந்து கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பூ வியாபாரம், பழ வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் வேறு வழி இல்லை. பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்கவும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தொண்டர்களிடமிருந்து சில நெருக்கடிகள் வரும், அல்லது கட்சி நிர்வாகிகளிடமிருந்து சில நெருக்கடிகள் வரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வேறு மொழி அல்லது மாற்று மொழி பேசுபவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள் வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீன ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, கார்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வர்கள், பேட்டரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓக்களில் பணிபுரிபவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பண விரயம் உண்டு, திடீர் செலவுகள் வந்து சேரும். இது நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாகவும், வெற்றிகளை தருகின்ற நாளாகவும், உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் அல்ல காளி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.